கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆப் டைமிங். அதனால நீங்க என்ன பண்ணணும், எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கிராம சபையை சிறப்பாக நீங்க எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி செய்திட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ எடுத்து நம்ம ஆன்லைன்ல அப்லோட் பண்ண போறது. சரிங்களா? நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ கொஞ்சம் அழகா இருக்கும். ஈரனூர் கிராம ஊராட்சியில கிராம சபை கூட்டம் நடந்தது, சிறப்பாக நடந்தது, மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேரை நீங்க இன்னைக்கு வாங்கி கொடுக்கணும். ஆனா நீங்க உட்காந்து போயிட்டீங்க, கஷ்டமா இருக்கு, பேசாதீங்க, அமைதியா நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத இந்த மாதிரியான கூட்டங்கள்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இருக்காதீங்க. அந்த கூட்டத்துல பெருந்தளவில் கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளையோ தேவைகளையோ அதுல பதிவு பண்ணி நம்ம அரசு கலந்து கொண்டுட்டு போயிட்டு செய்ய வைக்கலாம். அதனால தேவையை அறிஞ்சு ஏன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, நீங்க பேசலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்பதான் பேசணும். இல்லைன்னா நம்ம இடையில பேசணும்னா அவங்க என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க, நாம என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படிங்கிறது தடைப்பட்டு போயிடும். சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிறர் சொல்ல நாம கேட்டு பழகணும். நாமும் பேசி அவங்களும் பேசுறாங்கன்னா அந்த விஷயம், ஏன்னா நீங்க கேட்கிற விஷயம் பல பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும், பல பேருக்கு தேவைப்படுறதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட சூழலாதான் இந்த ஒரு விஷயத்த பேசும்போது ஒரு விஷயத்த ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா அதே விஷயத்த ஒருத்தர் பேச வேண்டாம். ஏன்னா இன்னொரு நோக்கம் இருக்கும், அந்த நோக்கத்தை தான் நீங்க கொண்டுட்டு வரணும். ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கேட்கணும்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் 2024-25 நிதியாண்டிற்கான சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம். இந்த சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு வருகை கொடுத்திருக்கும் நமது வண்டக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், நமது ஒன்றிய பணி மேற்பார்வையாளர், நமது ஊராட்சி மன்ற செயலர், இத்திட்ட பயனாளிகள், பணித்தள பொறுப்பாளர்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க, ஊர் பொதுமக்கள் அனைவரையும் எங்கள் சமூக தணிக்கை குழு சார்பாக இந்த சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு வருக என வரவேற்கிறோம். கைத்தட்டலாமே. ஒருத்தவங்களை வரவேற்கிறோம் அப்படின்னாக்கா கைத்தட்டுறதுங்கிறது காமனான விஷயம். கைத்தட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் இங்க எதுக்காக கூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா, மங்களூர் ஊராட்சி ஒன்றியம் ஈரனூர் கிராம ஊராட்சியில கடந்த 2024-25 அந்த நிதியாண்டின் கீழே இந்த திட்டத்துக்காக என்னென்ன பணிகள் எடுத்து செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு தொகை செலவிடப்பட்டிருக்கு, அதுக்காக என்னென்ன ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் சமூக தணிக்கை செய்து அந்த சமூக தணிக்கை அறிக்கையை பொதுமக்களாகிய உங்க முன்னாலேயே சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த விதிமுறை. அதைதான் நம்ம வந்து இங்க பண்ண போறோம். இதுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சமூக தணிக்கை அப்படின்னா என்னன்னா, சமூகம் அப்படின்னா மக்களின் கூட்டமைப்பு, மக்களின் கூட்டமைப்புல இருந்து ஒரு சில பேரை தேர்ந்தெடுத்து அந்த திட்டத்துல எந்த திட்டத்துல அந்த பயனாளிகள் வளர்த்துறாங்க அந்த பயனாளிகளை கொண்டு அந்த தணிக்கையை செய்து அந்த தணிக்கை அறிக்கையை உண்மைத்தன்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த தணிக்கையோட நோக்கம். இந்த தணிக்கையை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கிராம ஊராட்சியில கடந்த 5 நாட்களா சமூக தணிக்கை செயல்பாடுகளை மேற்கொண்டு இந்த தணிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த கடைசி நாளாக இருந்து இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்காக இருக்கும். அதுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கும் சில வழிமுறைகள் இருக்கு, அதை நம்ம உருவாக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல அறிமுகம், நாங்க இங்க யார் உட்காந்துருக்கோம் அப்படிங்கறத நாங்க அறிமுகப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு பொதுவான கூட்டம் அப்படிங்கறதால இந்த கூட்டத்துல இருந்து யாராவது ஒரு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடுநிலைமையான ஒரு மூத்த குடிமகனோ தான் இந்த கூட்டத்தை தலைமை தாங்கணும். அதன் அடிப்படையில இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தற்காலிகமா இந்த கூட்டத்துக்கு தற்காலிக தலைவராக திருமதி ஜி தனலட்சுமி அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். தீர்மானம் எழுதுறதுக்காக திருமதி ஆர் கமலா அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். இவங்க 2 பேரும் தலைமை தாங்கிறதுலயோ தீர்மானம் எழுதுறதுலயோ யாருக்காவது ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? எதுவும் இல்லை. அப்படி பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லா சார்பிலையும் தனலட்சுமியையும் கமலாவையும் தலைமை தாங்கி தீர்மானம் எழுதிட்ட மாதிரி நம்ம எல்லா சார்பிலையும் கேட்டுக்குவோம். இப்ப நம்ம அறிமுகத்தை முடிச்சுக்குவோம். என் பேர் வேல்விழி, வட்டார சமூக தணிக்கை வள அலுவலர், மங்களூர் ஒன்றியம். ஊதியமும் வாங்கிட்டு இருக்கிறவங்க வரி பணத்துல, அதனால இங்க எல்லாருமே வந்துக்கிற இந்த சிறப்பு நமக்கு தணிக்கையாளர்களை நாம என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு
வருங்காலங்களில் இது மாதிரி நிகழ்வு தகவல்களோ இல்லை இந்த திட்டத்தினுடைய வளர்ச்சியையோ நம்ம பயன்படுத்தி போகிறத உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமூகத்திலேயே உங்களை மாதிரி ஏரி வேலை செய்யற சில தகுதிகள் அடிப்படையாக கொண்ட உங்க ஊராட்சிக்கும் பக்கத்து ஊராட்சியை சேர்ந்த சில நபர்கள் தான் இந்த சமூக தணிக்கையாளர்கள், கிராம வள பயிற்றுனர்கள் இந்த தணிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம்மா, என் பேர் மோகன சுந்தரி, கிராம வள அலுவலராக இருக்கேன், பெருங்கூர் ஊராட்சி. என் பேர் வந்து பாரதி, நான் போத்திருமங்கலம் ஊராட்சியில இருந்து வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம்மா. பக்கத்து ஊர்ல மேலாத நூலகம் இருக்கு. என்னோட பேர் வந்து கயல்விழி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆவணி பஞ்சாயத்துல வந்திருக்கிறேன். வி பானுப்பிரியா. அனைவருக்கும் வணக்கம். ஜி தனலட்சுமி, தற்காலிக தலைவர். கூட்டத்திற்காக இந்த குழுவுக்காக தீர்மானம் எழுதுவதாக என்னை நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஆர் கமலா. இருபத்தி 5ஆம் நிதியாண்டிற்கான சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம். இந்த சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களை எல்லாரையும் நாங்க வரவேற்றிருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நம்ம சமூக தணிக்கையில நம்ம என்னென்னலாம் இந்த சமூக தணிக்கையில பரிமாறிக்கணும், என்னென்ன கருத்துக்கள் நம்ம வந்து பேசணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு 9 குறிப்புகள் நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்காக. அந்த ஒவ்வொரு குறிப்பையும் நம்ம செயல்படுத்தணும். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல நம்ம யார் யார் வந்திருக்கோம் அப்படிங்கிறத வரவேற்றுக்கிட்டோம். நாங்க யார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திக்கிட்டோம். தற்காலிக தலைவர் எழுத்தர் அவங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கூட்டத்தின் வகித்தல். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா திட்டம் செயல்பாட்டு தொகுப்பு, திட்டம் செயல்பாட்டின் சிறப்பு அம்சங்கள், நிறைவான விவரங்கள், மக்களின் குறைகள் மற்றும் மனுக்கள், வேலையிட கள ஆய்வு, ஆவணங்கள் மற்றும் பதிவேடுகள் ஆய்வு, தொழிலாளர்களின் வேலை விவரங்களின் ஆய்வு. நம்பர் 6 தற்போதைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு வாசித்தல். 7 இத்திட்டம் தொடர்பான விவாதம். 8 மாவட்ட ஆட்சித்தலைவரின் பிரதிநிதி உரை. 9 நன்றியுரை. இந்த மாதிரியான ஒரு 9 பொருள்களை நம்ம கிராம சபை கூட்டத்துல நம்ம பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட வெல்கம் மாற்ற வரவேற்பு உரை முடிஞ்சது. தலைவர் அப்படின்னாக்கா கூட்டத்துல நம்ம விவாதிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள், நம்ம பேசக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம கீரனூர் கிராம ஊராட்சியில இதுக்கு முன்னால எந்த வருஷத்துல இருந்து சமூக தணிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கோ அந்த வருஷத்துல என்னென்ன பட்டிகள் எழுப்பப்பட்டிருக்கு, என்னென்ன பட்டிகள் நிலுவையில் இருக்கு, ஏன் அது நிலுவையில் இருக்கு, ஏன் என்ன விபத்து செய்யப்படாம இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம வந்து அதை ஆய்வு செய்யணும். இதுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு 2013-14 இந்த சமூக தணிக்கை எல்லா கிராம ஊராட்சிகளும் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம கிராம ஊராட்சியில பாத்தீங்க அப்படின்னாக்கா 2013-14 கீரனூர் கிராம ஊராட்சியில சமூக தணிக்கை மேற்கொள்ளப்படல. 2014-15 அந்த நிதியாண்டுல பாத்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 19 பட்டியல் எழுப்பப்பட்டிருக்கு. 15 அந்த நிதியாண்டுல 19 பட்டிகள் எழுப்பப்பட்டிருக்கு, 9 பட்டிகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. இதுல மொத்தம் 10 பட்டிகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா 2015-16 அந்த நிதியாண்டுல மொத்தம் 13 பட்டிகள் எழுப்பப்பட்டிருக்கு, 11 பட்டிகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு, மீதம் 2 பட்டிகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா கிராம சபைகளையும் எங்களோட சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்துல கூட்ட பொருள் சிறப்பு பொருள் ஒரு 3 பொருளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களோட அறிவுறுத்தல் பேர்ல இந்த சிறப்பு பொருளாக வைக்கப்படும். அந்த சிறப்பு பொருள்ல தான் எங்களுடைய விவரங்களை நாங்கள் வந்து தெரிவிச்சிருக்கோம். இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா இது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களோட அறிவுறுத்தல் பேர்ல வச்சு சொல்லக்கூடிய இந்த பொருள் சிறப்பு பொருள் இருக்கக்கூடிய 3வது பொருள். 2016-17 அந்த பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கிராமங்களில் 15 பட்டிகள் எழுப்பப்பட்டிருக்கு, 14 பட்டிகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு, 1 பட்டி நிவர்த்தி 2017-18
செய்யப்பட்டு மீதி 12 பத்திகள் இன்னும் நிலுவையில் தான் இருக்கு. 2018-19 இந்த நிதியாண்டுல 9 பத்திகள் எடுக்கப்பட்டது, 2 பத்தி நிவர்த்தி செய்யப்பட்டது, 7 பத்தி இன்னும் நிலுவையில் இருக்கு. 2018-19 2 ஏன் படிக்கலாம் அப்படின்னா 2018-19 ஃபர்ஸ்ட் சைக்கிள் செகண்ட் சைக்கிள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தள்ளி பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறை அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆட்சி பார்த்தாங்க. அதில் 2வது சைக்கிள் 6 பத்திகள் எடுக்கப்பட்டு 4 பத்திகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த 2 பத்திகள் இருக்கு. 2019-2020 அந்த நிதியாண்டுல 6 பத்திகள் எடுக்கப்பட்டது, 5 பத்திகள் நிவர்த்தி செய்யப்பட்டது, 1 பத்திகள் நிலுவையில் 2020-2021 இந்த நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா 7 பத்திகள் எடுக்கப்பட்டு 5 பத்திகள் நிவர்த்தி செய்யப்பட்டு, 7 பத்திகள் எடுக்கப்பட்டு 5 பத்திகள் நிவர்த்தி செய்யப்பட்டு, 2 பத்திகள் நிலுவையில் 2022-2023 அந்த நிதியாண்டுல 5 பத்திகள் எடுக்கப்பட்டு 2 பத்திகள் நிவர்த்தி செய்யப்பட்டு, 3 பத்திகள் நிலுவையில் 2023-2024 இந்த நிதியாண்டுல பார்த்தீங்க அப்படின்னா 5 பத்திகள் நம்ம ஊராட்சியில கடந்த 15 ஆண்டு காலமா இந்த திட்டத்தை தடுக்க செஞ்சதுல 105 பத்திகள் மொத்தமா எழுதிட்டாங்க. 105 பத்திகளை 60 பத்திரிகைகளால சாதனை செய்யப்பட்டது. அதுக்கான பதிவு சொல்லி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கான எண்ணிக்கை செஞ்சிருக்காங்க. 40 எழுதிகள் தீர்க்க முடியாமல் இருக்கு. இது குடிநீரில மாவட்ட குழு நடத்துவாங்க. அதாவது உயர்மட்ட குழு சொன்னாங்க. அந்த குழுவில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மதிப்பீட்டுடைய மதிப்பீடுகள் இருப்பாங்க. அதை தனியில் அந்த தனியில் நிவர்த்தி செய்யப்படுது. முதலாக நம்ம அந்த கூட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊராட்சி மன்ற செயலரும் இது சம்பந்தமா மேலவை கமிட்டி நடக்கும். இந்த மேலவையான எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் மீதம் இருக்க பட்டியலை நிவர்த்தி செய்கிறோம். பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல்ல அடுத்ததா நம்ம விவாதிக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருஷத்துல 2024-25 அந்த நிதியாண்டுல எங்களுக்கு கொடுத்த சமூக தணிக்கை குழுவினருக்கு கொடுத்த ஆவணங்கள், பதிவேடுகள், உங்களுடைய எண்ணமாறு, அதே சமயத்துல நீங்க செய்த வேலைகளை போய் நேர்ல பார்த்து ஆய்வு செய்தது, கள அளவீடு செய்தது, கள ஆய்வு செய்தது, பொதுமக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை கேட்டது, அதே சமயத்துல உங்களோட வேலை அடையாள அட்டைகளை வீடு தோறும் வந்து சென்று ஆய்வு செய்தது. இதன் அடிப்படையில பார்த்து அப்படி இந்த அறிக்கையானது ஆதாரங்களின் அடிப்படையில இந்த அறிக்கையானது தயார் செய்யப்பட்டது. இந்த அறிக்கைகளை என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன்று ஒன்றா வாசிக்கிறேன், இதை கேளுங்க. ஊரக வேலை உறுதி திட்டத்தின் சிறப்பு கிராம சபையின் தலைவராக ஊராட்சியை சேர்ந்த அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூத்த குடிமகளான திருமதி ஜி தனலட்சுமி என்பவர் நியமிக்கப்படுகிறார். பொருள் 2ல தீர்மானம் எழுதுவோராக திருமதி ஆர் கமலா என்பவர் நியமிக்கப்படுகிறார். பொருள் 3ல மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களோட அறிவுறுத்தல் பேர்ல இந்த கிராம ஊராட்சியில இதுக்கு முன்னால என்னென்ன சமூக தணிக்கை நடைபெற்றிருக்கு, அதுல எத்தனை பத்திகள் எழுப்பப்பட்டிருக்கு, எத்தனை பத்திகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத புள்ளி ஓரமானது அதுல குறிக்கப்பட்டிருக்கு. பொருள் 4 இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா கீழனூர் கிராம ஊராட்சியில் 2024-25 நிதியாண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகளுக்கு உண்டான தினசரி பணித்தாள்கள் மற்றும் பண பரிமாற்ற ஆணையினை கிராம ஊராட்சி அலுவலர்கள் ஆய்வு செய்த போது உண்மையில் பணி செய்யாத 9 நபர்களுக்கு ரூபாய் 3194 வழங்கப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. தினசரி பணித்தாள்களின் பயனாளிகளின் கையொப்பம் இல்லை மற்றும் பணிபுரியாத நாட்களுக்கு கூலி தொகை வழங்கப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா பொருள் 4ல நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களுக்கு கொடுத்த எண்ணமாரை வச்சு ஆய்வு செய்யும் போது, அதாவது போன வருஷம் நீங்க செஞ்ச வேலையை இந்த வருஷம் நாங்க ஆய்வு பண்றோம்னா அந்த மாதிரி எங்களுக்கு மேலதிகாரிகள் எங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை நாங்க செய்யறோம். அந்த எண்ணமாரை ஆய்வு செய்து பார்க்கும் போது வேலை செஞ்சதுக்கு கடைசி ஆதாரம் அந்த எண்ணமாரில் இருக்கிற கையெழுத்து தான். எங்களுடைய வழிகாட்டி நெறிமுறையின்படி சமூக தணிக்கை அப்படின்னாலே ஆன்லைனுக்கும் ஃபீல்டுல என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்றதுதான் சமூக தணிக்கை. இதைதான் முக்கியமா சமூக தணிக்கையில ஆய்வு பண்ண சொல்லுவாங்க. நாங்க அந்த மாதிரி ஆய்வு பண்ணும்போது ஆன்லைன்ல அவங்களுக்கு பிரசன்ட் இருக்கு, ரெக்கார்ட்ல அவங்களுக்கு ஆப்சென்ட் இருக்கு. அது களத்துல நாங்க இப்ப போய் பண்ண முடியாது. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எம்எஸ்ஆப்ல யார் வந்தீங்க யார் வரலீங்க அப்படிங்கிற ஒரு சரியான புரிதல் இல்லாம எம்எஸ்ஆப்ல பிரசன்ட் போட்டுறாங்க.
என்எம்ஆரை கையாளக்கூடிய நபர்கள் அங்க ப்ரெசென்ட் போட்டுறாங்க. இங்க என்எம்ஆர்ல அவங்களுக்கு ஆப்சென்ட் போட்டுறாங்க. நாங்க வந்து ஆடிட் பார்க்கும்போது என்எம்ஆருக்கும் ஆன்லைனுக்கும் டிஃபர் ஆகுது. அங்க ஆப்சென்ட் ஆனவங்களுக்கு இங்க சம்பளம் போகுது, ரெக்கார்ட்ல ஆப்சென்ட் இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன்ல சம்பளம் போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு கவனக்குறைவு, குற்றமும் சொல்லக்கூடாது. அதை இது வந்து கவனக்குறைவு தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரியான கவனக்குறைவுகள்லாம் இனி வரும் காலங்களில் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் சமூக தணிக்கையோட நோக்கம். தவறு அப்படிங்கிறது சுட்டி காட்டுறது சமூக தணிக்கையோட நோக்கம் கிடையாது. இனி வரும் காலங்களில் அந்த மாதிரியான கவனக்குறைவுகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளவு தூரம் இதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த எம்எம்எஸ் ஆப்ல காலையில ப்ரெசென்ட் ஆப்சென்ட் போடுற அட்டண்டன்ஸ் செல்லு உங்க கையில தான் இருக்கும். அந்த அட்டண்டன்ஸை வச்சு நீங்க என்எம்ஆரை நீங்க பதிவு பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான கவனக்குறைவு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அட்டண்டன்ஸ்ல காலையில ஆப்ல அங்க ப்ரெசென்ட்னு போட்டுருவீங்க, என்எம்ஆர்ல அதை ஆப்சென்ட் போட்டுருவீங்க. அப்ப ஆப்சென்ட் ஆனவங்களுக்கு எப்படி சம்பளம் போகும் அப்படின்னு சொல்லி தணிக்கையில ஒரு கேள்விக்குறி ஏற்படும். அதாவது நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஆன்லைன்ல தானே இருக்கு, இது என்ன ஒரு தவறா அப்படிங்கிற மாதிரி நிறைய கிராம சபையில கேட்பாங்க. அப்படின்னு பார்க்க போனா வியாழக்கிழமை வேலை ஆரம்பிச்சு புதன்கிழமை என்எம்ஆரை கொண்டு கொடுத்தாதான் அந்த வாரத்துக்கான சம்பளத்தை போடுவாங்க யூனியன் ஆபீஸ்ல. அந்த என்எம்ஆர்ல இந்த என்எம்ஆரை பராமரிச்சதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு அத்தனை அலுவலர்கள் அதுல இருக்காங்க. ஊராட்சி மன்ற சைட்ல கையெழுத்து போடணும், தலைவர் பீரியட் இருந்தால் தலைவர் கையெழுத்து போடணும், டெப்டி பிடிஓ கையெழுத்துக்கு போடணும், வட்டார வளர்ச்சி அலுவலர் கையெழுத்து போடணும். இத்தனை பேரோட கையெழுத்து இருந்து அவங்க எல்லாரோடைய மேலாய்வுக்கு பிறகுதான் அந்த ஒரு வாரத்துக்கான சம்பளமே அனுப்புவாங்க. சரிங்களா? அவ்வளவு முக்கியமான பொருள் இந்த என்எம்ஆர்ங்கிறது. எங்க மேலதிகாரிகள் எங்களுக்கு கொடுத்த அறிவுறுத்தலும் ஒரு ரூபாய் நோட்டுக்கு சமமானது இந்த என்எம்ஆர். ஒரு ரூபாய் நோட்டுல ஒரு கீழ்களோ அடித்தலோ திருத்தலோ கிழிஞ்சிருந்தா வாங்குவாங்களா எங்கேயாவது? அந்த மாதிரிதான் இந்த என்எம்ஆர். அந்த என்எம்ஆரை கையாளக்கூடிய நபர்கள் அது முறையா கையாளும். அதே சமயத்துல உங்களுக்கும் அதுல நிறைய கடமை இருக்கு. நீங்க 6 நாள் வேலைக்கு வரீங்க அப்படின்னாக்கா முதல்ல மாதிரி நீங்க 6 கையெழுத்து போட போறது இல்லை, ஒரு கையெழுத்து தான் போட போறீங்க. புரியுமா? இந்த ஒரு நாள்ல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது, அதாவது இப்போ ஒரு திட்டத்துல எந்த அளவுக்கு நம்ம உரிமையை அனுபவிச்சுக்கணுமோ அதே அளவுக்கு நம்மளோட கடமையை அனுபவிச்சுக்கணும். கடமையை நம்ம செய்யணும். அட்டையை கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடணும். உங்களுக்கு ஏதாவது கருவிகள் எடுத்துட்டு வரணும், அன்னைக்கு வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த கருவிகள் எடுத்துட்டு வரணும். ஆப்புக்கு எந்த டைமுக்கு நீங்க வரணும், எத்தனை மணி வரைக்கும் நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஊராட்சி மன்ற செயலரோ உங்களோட ஒன்றிய பணி மேற்பார்வையாளரோ உங்களுக்கு அந்த டைம் சொன்னாங்கன்னா அந்த டைமை கீப் பண்ணணும். முதல்ல மாதிரி கிடையாது கவர்மெண்ட்ல. கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டாதான் அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அதனால அதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொருள் 5 இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இவ்வூராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2024-25 நிதியாண்டில் பணி செய்த பணிகளுக்கான ஆவணங்களை ஆய்வு செய்த போது தினசரி பணித்தாளில் உள்ள நாட்களை விட கூடுதலான நாட்களுக்கு கூலித்தொகை வழங்கப்படும் 15 நபர்கள். அது ஒரு 7,00,000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன அதுல இருக்கு, என்ன நாங்க என்எம்ஆர்ல இருக்கு, என்எம்ஆர்ல இருக்கிறது என்ன குறிப்பிட்டு அப்படின்னாக்கா எம்எம்எஸ் ஆப்ல 2 நாள், அதாவது என்எம்ஆர்ல 2 நாளுக்கு அவங்களுக்கு ப்ரெசென்ட் இருக்கு. ஆனா ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு 4 நாள், அதாவது வேலை செஞ்சது 2 நாள், எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கூலி போனது 2 நாள். அந்த மாதிரியான தவறுகள் இருக்கு. ஒரு நாள் தான் என்எம்ஆர்ல ப்ரெசென்ட் இருக்கு, ஆனா 5 நாள் சம்பளம் போனதா ஆன்லைன்ல இருக்கு. இந்த மாதிரியான வேலை செய்த நாட்களை விட கூடுதலான நாட்களுக்கு கூலி தொகை சென்றிருக்கு அப்படிங்கறத பொருள் 5ல நாங்க குறிப்பிட்டு காமிச்சிருக்கோம். பொருள் 6ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈரநீர் கிராம ஊராட்சி 2024-25 நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை கிராம ஊராட்சி உணர்வுகள் கள ஆய்வு மற்றும் கள அளவீடு செய்த போது ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் திரு விஜய் மற்றும் ஊராட்சி செயலர் சோழன் ஆகியோருடன் இருந்தனர். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபீல்டுக்கும் மெஷர்மெண்ட் அளவு புத்தகத்துக்கும் ஒரு 6 பணிகள்ல கள அளவீடு மாறுபாடு இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு காமிச்சிருக்கோம். பொருள் 7 இவ்வூராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2023-24 நிதியாண்டில் செய்யப்பட்ட பணிகளுக்கான ஆவணங்களை ஆய்வு செய்ததில் தினசரி வருகை பட்டியலில் உள்ள பதிவுகளின் மேல் பணப்பரிமாற்ற ஆணைக்கு தகுந்தவாறு நீல எழுதுதல் மற்றும் திருத்தம் செய்யப்பட்டவரும் கண்டறியப்பட்டுள்ளது.
இவ்வாறு ஒரு நபருக்கு தொகை ரூபாய் 1150 வழங்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எண்ணமால தான் உங்களோட பேரு, அட்டை நம்பர், அக்கௌண்ட் நம்பரு, இந்த எண்ணமாரை வச்சுதான் உங்களுக்கு தொகை போடுறாங்க. அது உங்களோட வங்கி கணக்குக்கு நேரடியா அந்த தொகையை அவங்க செலுத்துறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த எண்ணமாரோட புள்ளி விவரம் வந்து கரெக்டானதா இருக்கும். பொதுவாகவே எந்த ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டையும் அடிச்சு திருத்தி எழுதக்கூடாது. அதை டாம்பரிங் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த எண்ணமாறுங்கிறத சுத்தமா அடிச்சு திருத்தி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2013 சமூக தணிக்கை ஆரம்பிச்சதுலேருந்தே சமூக தணிக்கையாளர்களும் சரி, சம்பந்தப்பட்ட திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கவங்களும் சரியா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அடித்தல் திருத்தல் வரக்கூடாது, அடித்தல் திருத்தல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பார்த்தீங்க 24, 25லயும் இந்த ஆக்சென்ட்டை ப்ரெசென்ட் ஆக்குறது, ப்ரெசென்ட் ஆக்சென்ட் ஆக்குறது, அடிக்கிறது, திருத்துறது, இதெல்லாம் என்ன மட்டும் பார்த்தீங்கன்னா சரின்னு படலை. அந்த மாதிரி அடித்தல் திருத்தல் செய்யக்கூடாது. இனி வரும் காலங்களையாவது அந்த மாதிரி அடித்தல் திருத்தல் மேற்கொள்ளப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்க சொல்றோம். பொருள் 8 இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா புது வேலை அட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் மனு கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு அட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக அறிக்கையில இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 8 பொருள்கள். இதுதான் இப்ப நீங்க பேசுற நேரம், சரிங்களா? இந்த 8 பொருள்கள் எங்களுக்கு கொடுத்த ஆவணங்களை வச்சு, எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு நாங்க இந்த அறிக்கையை உங்க முன்னால வாசிச்சு காமிச்சிருக்கோம். இந்த திட்டத்தை பத்தியும் பேசியிருக்கோம். இந்த அறிக்கைகள் சம்பந்தமாகவோ இல்லை இந்த திட்டம் சம்பந்தமாகவோ யாருக்காவது ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னா இப்ப சொல்லலாம். 24, 25 அந்த நிதியாண்டுல நம்ம என்னென்ன அறிக்கைகள் வாசிச்சிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வாட்சி காமிச்சிருக்கேன். அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கேன். இந்த திட்டம் சம்பந்தமாகவோ இல்லை இந்த அறிக்கை சம்பந்தமாகவோ யாருக்காவது ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்க தாராளமா பேசலாம். இந்த என்னோட கருத்தை நான் இந்த கிராம சபை கூட்டத்தில் பதிவு பண்ண போறேன், இந்த திட்டம் சம்பந்தமா இல்லை இந்த அறிக்கை சம்பந்தமா அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது பேச விரும்ப, சம்பந்தப்பட்ட அலுவலர்களும் பேசலாம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பேசலாம். அதே சமயத்துல சம்பந்தப்பட்ட படைத்தள பொறுப்பாளர்கள், திட்ட பயனாளிகள், பொதுமக்கள் யார் வேணாலும் உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது கருத்து இருக்கா? யாருக்காவது இருக்கு அப்படின்னாக்கா ஒருத்தவங்க பேசுங்க, நான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். எங்களுக்கு தெரியாது பணம் ஏறி இருக்கிற விஷயம். சிலருக்கு உங்களுடைய வங்கிக்கு எஸ்எம்எஸ் வரும், அதாவது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து எஸ்எம்எஸ் வராது. நீங்க வங்கியில போய் இருக்கிறத எடுத்துட்டு வருவீங்க. நான் கேட்கறதுல பணம் ஏறிச்சு அங்க நாங்க எப்படி பாத்துக்கிறதுன்னு கேட்கறாங்க. சமூக வலைதளத்துல நம்ம எம்ஜி அண்ணாந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஸ்கூலுக்குள்ள போய் டைப் பண்ணிட்டீங்கன்னா பாத்துக்கிறாங்க. அவருக்கு முதல்ல வந்து அதை தேர்வு பண்ணும்போது மாநிலத்தை தேர்வு பண்ணணும், அதுக்கப்புறம் மாவட்டத்தை தேர்வு பண்ணணும், அதுக்கப்புறம் வட்டாரம் நம்ம பிளாக்கு நம்ம வந்து மது ஒன்று இருக்கும் அதை தேர்வு பண்ணணும். அப்புறம் நம்ம கிராம ஊராட்சியை தேர்வு பண்ணி அதுல உங்களுடைய எம்ப்ளாயி ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குங்க. அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வருஷத்துல எத்தனை நாள் வேலைக்கு வந்துட்டோம் இது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இதுல வேலைகளுக்கு போகும்போது இருக்கு உங்களுக்கு அதுல இருந்து சம்பளத்தை வந்து டச் பண்ணிங்கன்னா அந்த வருகை பதிவேடு நம்பர் இருக்கு, அதை டச் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அந்த வாரத்தினுடைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அதுல சௌகரியம் இருக்கு. இது ஓரளவுக்கு கீழானூர் மக்கள் தான் நிறைய அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நிறைய சந்தேகங்கள்னா நான் இந்த வாரத்துல வேலைக்கு போறேன், இந்த பணம் ஏறல அப்படிங்கிறது ஒரு சிலர், அதாவது அதிகமா எல்லாம் 50% நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கீழூரை பொறுத்த வரைக்கும் அது சரியா நம்ம அதை அணுகலாம். பட் நான் வங்கி இருக்கிறதுனால கோரிக்கை பார்த்துக்கிறீங்க, அந்த பிரச்சனை உங்களுக்கு அதிகம் வரல. ஊதியம் வரல அப்படிங்கிறவங்க மட்டும்தான் என்கிட்ட வருவாங்க. அதை மட்டும் அவங்களுடைய ஆதார் இணையாம இருக்கா வங்கியில அவங்க என்ன பெரும்பாலும் ஆதார் அட்டையில பல திருத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நாம மொபைல் நம்பர் இருக்கிறோம், வயது இருக்கிறோம், புகைப்படம் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்க திருத்தம் செய்யும் போதும் இந்த ப்ராசஸிங் வந்து அங்க போகும்போது தொய்வடைய ஆரம்பிச்சிருது. சம்பளம் ஏறதுல தொடக்கம் வருது. அப்புறம் திரும்ப நாங்க போயிட்டு மேப்பிங் பண்ணுங்க, உங்களுடைய ரேகை வச்சு ஆக்டிவேட்டா இருக்கிறத டீஆக்டிவேட் பண்ணிட்டு திரும்ப ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லி இது மாதிரி நாங்க அழைப்பு விட்டுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வாரத்துல பார்த்தா ஒரு 10-11 பேர் அதுல பேருமா 10 பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏற்படுது. அது கையில ரேகை பதிவுல இருக்கலாம், கல்வி பதிவுல இருக்கலாம், இந்த மாதிரி முகவரி திருத்தத்துல இந்த மாதிரி இருக்கலாம். இவங்களுக்கு சம்பளம் போகாது, நின்று போயிடும். இந்த யூனியன் ஆபீஸ் மூலமா நம்மளுக்கு சம்பளம் நின்றுச்சுன்னா அதை நாங்க ரெடியூ பண்ணி கொடுத்துருவோம். ஆனா
சில தனியார் பைனான்ஸ் கம்பெனில நீங்க எல்லாம் வாங்கி திருநோம்லாம் திருக்கடெல்லாம் வாங்குறீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஒருவேளை பணம் கட்டாம தாமதப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கிருந்து பணம் வந்தாலும் அவங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி உங்களுடைய ஆதாரை லிங்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க, உங்களுக்கு தெரியவும் தெரியாது. நாங்களா அப்ப உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்ல கேட்கும் போதுதான் சிலர் மறுப்பீங்க, சிலர் தெரிஞ்சா தெளிவா சொல்லுவீங்க. நான் எங்கேயுமே கொடுக்கலம்பாங்க. ஆனா எங்காவது அந்த லிங்க் இருந்ததுனால இந்த பணம் அங்க போயிடும். இது வந்து பணம் எங்க சைட்ல வந்து பேமெண்ட் பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஒருவேளை பேமெண்ட் பெண்டிங் இருந்ததுன்னா அதை நாம என்ன பிரச்சனையோ பேங்க்கு நம்மளுக்குள்ள சரி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நாங்க வந்து ஆதார் வந்து உங்களுக்கு சம்பளம் ஏறுங்கிற விஷயத்த அதை போட்டீங்கன்னா கிரெடிட்டான தேதி ஸ்டேட்டஸை பார்க்கும். ஸ்டேட்டஸ்ல இருக்கும், கிரெடிட்ல இருக்கும். அந்த கிரெடிட்ல இருக்கிற இடத்துல தேதியோட இருக்கும், என்னைக்கு பணம் பேங்க் போச்சு. இது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே நீங்க பார்க்கலாம். சும்மா நம்ம வேலை வேலைக்கு போகும்போது பணித்தர பொறுப்பாளர்களுக்கு சும்மா தெரியும், அவங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எளிய வழி. அதுக்கு அப்புறமா வேற என்ன பண்ணிக்கிறதா நீங்க கேட்கலாம். சொல்றீங்க எங்க திட்டம் வந்து எத்தனை நாளைக்கு வேலை தரும்? எங்களுக்கு 100 நாள் வேலையை நீங்க தரல. மற்ற ஊர்ல நாங்க செஞ்சு முடிஞ்சது மறுபடியும் செய்யறாங்க. நாங்க மட்டும் 100 நாள் நீங்க வேலையை தரவே. அதாவது உங்களை உண்மையாலுமே அவங்கள வந்து ஒரு பாராட்டக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சரி கைட்டலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டான கேள்விதான். 100 நாள் வேலைன்னு சொல்றீங்க, அவங்க மனசுல என்னென்னமோ இருக்கு. 100 நாள் வேலைன்னு சொல்றீங்க, கணக்கு பார்க்குறீங்க, போட்டி எடுக்கிறீங்க, அதெல்லாம் வெளியே சொல்றீங்க. சரியா? ஏன்னா மனசுக்குள்ள இருக்கு அவங்க ஆகணும். 100 நாள் வேலைன்னு சொல்றீங்க, ஆனா அந்த 100 நாள் வேலை எங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அமைதியா இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது அவங்க பொதுமக்கள் ஒருத்தவங்க வந்து ஏன் எங்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை கேட்கறாங்க. எங்கன்னா அவங்க சமூக சிறப்பு கிராம சபை கூட்டத்துல கேட்கறாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு நடுநிலையான நபர். நாங்க ஒரு சமூக தணிக்கை குழுவினர் அப்படிங்கிறவங்க ஒரு நடுநிலையான இடத்துல தான் இருக்க முடியும். என்ன அப்படின்னாக்கா எப்படி அப்படின்னாக்கா, நீங்க என்ன கருத்து சொல்றீங்களோ அதை மேலிடத்துலயும், மேலிடத்துல என்ன கருத்து சொல்றாங்களோ அதை கிராம சபை மூலியமாகவோ சமூக தணிக்கை மூலியமா உங்களை கொண்டு வந்து சேர்க்கறது. இது வரைக்கும் மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம். சரிங்களா? அதே சமயத்துல இந்த கிராம சபை கூட்டத்துல ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, எங்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்கல அப்படிங்கிறது. வேலை கொடுக்கறது இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, அதாவது திட்ட செயல்பாட்டாளர்களோட வேலை. இருந்தாலும் நாங்க சமூக தணிக்கையில இருக்கிறதால எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கருத்தை நான் சொல்றேன், அதை நீங்க கேட்டுங்க. அடுத்தது உங்களுக்கு யார் வேலை கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல யார் இருக்காங்க, அவங்க வந்து வந்திருக்காங்களோ சார் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க கேட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஊர்ல ஒரு ஊராட்சி செயலரோ ஒரு பணித்தள பொறுப்பாளரோ ஒரு எம்எல்சியோ முடிவு பண்ணி இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்கு வேலை செய்யணும், வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எங்களோட மேலதிகாரிகள் இந்த ஒன்றுக்கு இவ்வளவு ஏஐஸ் இருக்கு, இத்தனை புள்ளி கொடுக்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி எங்க மேலதிகாரிகள் எங்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுக்குறாங்களோ அத்தனை புள்ளியை தான் எங்களால இங்க கொடுக்க முடியும். எத்தனை ஒர்க்கு ஒரு 10 ஒர்க் இருக்கிறாங்க, இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு, இந்த ஒர்க்குக்கு இவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓவர்சியர் இன்ஜினியர் இந்த ஊருக்கு இந்த ஆப்ளிகேஷனுக்கு இத்தனை புள்ளி இன்னைக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டெய்லி அறிவுறுத்தல் வரும். அது பிரகாரம் தான் அவங்க வேலை கொடுப்பாங்க. அதே சமயத்துல இது வந்து எனக்கு தெரிஞ்ச கேள்வி. உங்களுக்கு யாருக்கும் 100 நாள் வேலை கொடுக்க கூடாதுங்கிறது யாரோட நோக்கமும் கிடையாது. எல்லாரோட நோக்கமும் எல்லா அதிகாரிகளும் உங்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கை போட்டுட்டு இருந்தாங்க. இது என்னோட பொதுவான கருத்து. இது சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து செயலர் ஊராட்சி செயலர் உங்களுக்கு இது சம்பந்தமா தெளிவாக சொல்லுவாங்க. அனிதாவோட கேள்வி 100% நியாயமானது. எங்களுக்கு 100 நாள் வேலை கிடைக்கல அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நம்ம வெறுமனே பொது இடத்துல வேலை செய்யறது மட்டும் இந்த திட்டம் இல்லை, தனிநபர் சார்ந்த திட்டங்களும் இருக்கும். அவங்க வீடு கட்டினாங்க, அவங்க வீடு கட்டும் போது அதுல 100 நாள் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டாங்க. அந்த சலுகை அனுபவிச்ச பாப்பாரு இந்த கேள்வி கேட்டது எனக்கு அதை ஏற்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பசுமை வீடு திட்டத்துல ஒரு வீடு கொடுத்தோம். அந்த வீட்டு கட்டுற திட்டத்துல அவங்க 100 நாள் வேலை செஞ்சுக்கிட்டாங்க. செய்யறாங்களா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி ஒவ்வொருத்தரும் அரசு திட்டங்களை வந்து தனிநபர் திட்டங்களை நிறைய பெருக்கிக்கலாம்.
இப்போ பிரதம மந்திரி வீட்டு வாய்ப்பு திட்டத்துக்கு நாங்க 100 நாள் அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். 90 நாள் செய்வாங்க, 10 நாள் வந்து கழிவறைக்காக. அடுத்தது கலைஞர் கனவு இல்லத்துக்கு இப்ப அந்த பயனாளிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதே இல்லாம நீங்க வெறுமனே வந்து ஏரியில மட்டுமே வேலை செய்யறது, பொது இடத்துல மட்டுமே வேலை செய்யறதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து 2 மணித்தளம் தான் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு கீரனூர், இன்னொன்னு கீழாதனூர். இந்த 2 மணித்தளத்தையும் 3ஆ பிரிச்சு கேட்டிருக்கிறேன். நமக்கு இன்னொரு பகுதிகளுக்கு இன்னொரு படித்தளமா பிரிச்சு கொடுங்க, எங்க மக்களுக்கு அதிகமா வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேல நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம். 1000 பேரையும் தனியா 3ஆம் பிரிச்சு அங்க ஒரு 300 பேர் வேலை செய்வாங்க, இன்னொரு இடத்துல ஒரு 300 பேர் வேலை செய்வாங்க, இன்னொரு இடத்துல ஒரு 300 பேர் வேலை செய்வாங்க. அதனால கூடிய விரைவில் அரசு கேட்கும் போது நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. இன்னொரு மணித்தளம் வந்துருச்சு. அதாவது மணித்தளம்னா இப்ப 2 பேர் தான் நம்ம ஊர்ல ரெகுலரா வேலை செய்ய முடியுது. ஒண்ணு கீழானூர் மக்கள், ஒண்ணு கீரனூர் மக்கள். இந்த கீரனூரே 2ஆம் பிரிச்சு கேட்டிருக்கிறேன். அது கிடைச்சிச்சுன்னா அனிதாவுடைய கேள்விக்கு விரைவான பதில் வந்துடும், வேலை கிடைச்சிடும். ஆனா இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பொது இடத்துல வேலை செய்யறதுங்கிறது இன்னைக்கு குறைவா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான வேலைகள் இருக்கு. நம்ம வெறுமனே பொது இடத்துல வேலை செய்யறது மட்டுமே நோக்கணும்னா வேலை குறைவா. ஏன்னா ஒரு வேலையை தேர்வு பண்ணி செஞ்சு முடிச்சாச்சுன்னா அந்த இடத்துல 3 ஆண்டுக்கு வேலை செய்ய முடியாது, பணி தேர்வு செய்யக்கூடாது. இப்ப 3 ஆண்டு செய்ய முடியாதுன்னா அடுத்த ஆண்டுகளுக்கு நம்ம வேலையை தேர்வு பண்ணணும். அது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2ஆம் தேதி, அதை விட்டா ஜனவரி 26ஆம் தேதி நாம அந்த பணிகளை தேர்வு செய்து அடுத்த ஆண்டுக்கு வேலை செய்யற மாதிரி கிராம சபையை போடுறோம். எத்தனை பேர் இந்த கிராம சபைக்கு ஆர்வமா வரீங்க? வரவே மாட்டேங்கிறீங்களே. அந்த வேலை உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்கு, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, நம்ம கவர்மெண்ட் கணக்குக்கு கவனத்துக்கு கொண்டுட்டு போக முடியும். இப்ப கேள்வி கேட்ட மாதிரி இனி ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, ஜனவரி 24 இந்த கிராம சபைகளுக்கு பெருந்தெல்லாம் வந்தீங்கன்னா அன்னைக்கு அரசுக்கு என்ன திட்டங்கள் இருக்கோ அதை எல்லாருக்கும் தனி வடிவத்தில் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருவோம். பொது இடத்துல வேலை செய்யறதுங்கிறது குறைந்த மதிப்பு பணிகள் தான் எல்லாரும் கொடுக்க முடியும் அப்படின்னா பல இருக்காங்க. அதனால இன்னும் கொடுத்துட்டு வரைக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு பணிகளை கிடைக்கும் போது பணிகளை வரதோட இல்லை, பணிகளை பிரிச்சுதான் நம்ம வாங்கி ஆகும். இப்போ நீங்க வீடு கட்டுறீங்கன்னா வீடு கட்டுறவங்க அதே மாதிரி ஒரு 10 மேனாளி வீடு கட்டிருப்பாங்க, 10 மேனாளிக்கு ஆண்டு கொட்டைக்கு, 10 மேனாளிக்கு மாட்டு கொட்டைக்கு, இப்படி வெவ்வேறு திட்டங்கள் வந்து சேர்ந்தா மட்டும்தான் நீங்க முதல் அடைய முடியும். நிறைய பேரு வீடு கட்டுறாங்க. 2013-14 நிறைய பேர் வீடு கட்டுறவங்க எல்லாருக்குமே இந்த திட்டத்துல நம்ம பயனடையாதவங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான். இன்னொரு மனிதனா கிடைக்கும், அதுக்கு வேலை கிடைக்கும். என்னென்னலாம் நம்ம பரிமாறிக்கிறோமோ, என்னென்ன கருத்துலாம் நம்ம பேசணுமோ எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டு கடைசியா நன்றி உரை சொல்லி முடிக்கிற ஒரு தருவாய்க்கு நம்ம வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சமூக தணிக்கை குழுவினரால் கண்டறியப்பட்ட ஒரு 9 பொருள்கள் உங்க முன்னால வாங்கி காமிக்கப்பட்டது. அது தணிக்கை குழுவினரால் கண்டறியப்பட்ட அனைத்து அறிக்கைகளும் தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கண்டறியப்பட்ட அனைத்து அறிக்கைகளும் தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத சமூக தணிக்கை குழுவை நாங்கள் பதிவு செய்கிறோம். மீண்டும் ஒரு முறை சமூக தணிக்கை குழுவால் கண்டறியப்பட்ட அனைத்து அறிக்கைகளும் தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத பதிவு செய்து இந்த ஒரு வார காலமாக சமூக தணிக்கை சிறப்பாக நடைபெற உதவியாக இருந்த நமது வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலிருந்து உதவி புரிந்த அலுவலர்கள், நமது சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபைக்கு வந்து சிறப்பித்த நமது மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற செயலர், தற்காலிக தலைவராக இருந்து சிறப்பித்த நமது ஜானகி, தனலட்சுமி, தீர்மானம் எழுதுவராக இருந்து சிறப்பித்த கமலா, இத்திட்ட பயனாளிகள், பணித்தள பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், ஒரு வார காலமாக எங்களுக்கு உறுதுணையா இருந்த டேங்க் ஆபரேட்டர் வந்தாங்க, துப்புரவு பணியாளர், தூய்மை காவலர் அனைவருக்கும் எங்கள் சமூக தணிக்கை குழு சார்பாக நன்றியை தெரிவித்து இக்கூட்டத்தை இத்துடன் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்துல அனைவருக்கும் எங்கள் சமூக தணிக்கை குழு சார்பாக நன்றியை தெரிவித்து கூட்டத்தை இத்துடன் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. என்னன்னா இப்போ நாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரியுங்களா, சென்ட்ரல் பேங்க், அதோட இணைஞ்சு தானமா
அப்படின்னு சொல்லி நீங்க போய் சொன்னீங்கன்னா அப்படின்னா அவங்க அதை பார்ப்பாங்க. அடுத்தது அவங்க ஒரு நம்ம டெத் சர்டிஃபிகேட்டும் அந்த புக்கையும் எடுத்துக்கிட்டு பேங்க் மேனேஜர் கிட்ட ஒரு ஃபார்ம் தருவாங்க. நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா மேல் இடத்துக்கு அனுப்புவாங்க. அது யார் வாரியமா போட்டிருக்கிறாங்களோ உயிரோட இருக்கும் போது போட்டிருப்பாங்க. அப்ப அவங்க அக்கௌண்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து சப்போஸ் இப்போ அவங்க இறந்தவங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. ஆனா அவர் இறந்த வருஷத்துல இருக்கிறாரா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ரன்னிங்ல இருக்கணும். இன்சூரன்ஸ்ங்கிறது அந்தந்த வருஷத்துக்கு இருக்கணும். போன வருஷம் போட்டேன் அதனால இந்த வருஷம் எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமானா முடியாது. அதனால நம்ம இந்த வருஷம் இருக்கிறோமான்னு சொல்லி பார்த்துக்கணும். அப்ப அக்கௌண்ட்ல பணம் இருந்தா மட்டும்தான் ஏஜென்ட்லாம் இதை குடிப்பாங்க. அப்படி அக்கௌண்ட்ல பணம் இருக்குதான்னு நம்ம அந்த டைம்ல பார்த்துக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம கேன்சல் ஆயிடுவோம். திரும்பி நம்ம புதுசா ரீசன் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் ரீசன். அப்புறமா நீங்க போனது ரெக்கார்ட் பண்றவெல்லாம் இருக்கு. இங்க பாரு தீர்மானம் எழுதுறவங்களும் மூத்த குடிமகனும் வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் அது என்ன மாதிரி அது மேல வச்சிருங்க. அது என்ன மாதிரி மத்திய அரசு திட்டத்துல நம்ம படக்கப்படி நடத்துற இந்த காப்பீடு திட்டம் விஷயமா தெளிவா பேசுறேன். அந்த மக்கள் யாருமே ஆர்வமா வரல. அந்த விஷயம் உங்களுக்கு போய் நேரல. இதுல வந்து அதுக்காக கேளுங்க. இந்த சேமிப்பு திட்டத்துல சேர்ந்தீங்கன்னா அந்த உறுப்பினர் இறக்கும் போது அவங்க யாரை நியமிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த 7 லட்சம் ரூபாய் தராங்க. இப்போ ஒரு சமீபத்தில் வந்துன்னா 500 கிராமத்துல மயிலூர் ஒரு அம்மா இந்தியன் வங்கியில வந்து கணக்கு வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தை தெரிவித்தாங்க. அவங்களுடைய வாரிசுதாரருக்கு திருத்தணியில் ஒரு தம்பி அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேலூர் நம்ம மேலூர்ல இருந்து கீழூர் இந்தியன் வங்கியில் அக்கௌண்ட் வைக்கும்போது இறந்துட்டாரு. அவங்களுக்கு அவருடைய மனைவி சித்ராங்கிறவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் எழுதினா கொடுத்தாங்க. இதெல்லாம் பெரிய பொக்கிஷம் இல்லையா? தமிழ்நாட்டிலேயே ஒரு வாய்ப்பு வரும்போது இதெல்லாம் உதாரணப்படுத்தி கோரிக்கை இருந்துச்சு. இது நாளைக்கு நம்ம வீட்டு குடும்பத்தில் எதுவும் நிகழாத ஒரு நம்பிக்கையா? சந்தோஷம். 1000 வருஷம் வாழ்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அந்த 1000 எது வரைக்கும் யாருக்காச்சும் தெரியுமா? வாழ்ற வரைக்கும் தான் 1000. அதுக்கோட நீங்க அதுக்கப்புறம் என்ன நமக்கு எப்ப இருக்குன்னு கேட்பாங்க. ரொம்ப தூரத்துக்கு சொன்னோம்னா என்ன பண்ணோம்? உணவு எப்ப இருக்குன்னு நம்மள கேட்பாங்க. ஆனா வாழ்ற வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு பிடிப்பு இருக்கணும். இதுக்கெல்லாம் வாழணும். நம்ம 60 வயசு வரைக்கும் வாழ்வோம், 100 வயசு வாழ்வோம். எவ்வளவு இருக்கு முன்னாடி விஷயம் யாருக்கிட்ட இருந்து அவங்க வந்து நினைச்சு சொல்றாங்க. வராங்க அவங்க பொழுது போக வராங்க.